ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வாரம் நாங்கள் முந்திரி பழம் வாங்கியிருந்தோம்னு சொல்லி பழத்தை காமிச்சேன், கீழே இருந்த கொட்டையும் காமிச்சேன். அதை வந்து பழம்லாம் சாப்பிட்டுட்டு 2 நாள் வந்து இந்த கொட்டையெல்லாம் காய வச்சேன். வெயிலில் காய வச்சுட்டு இன்றைக்கி என் வீட்டுக்காரர் வந்து இதை சட்டியில் வந்து வறுத்துருக்காரு. எனக்கு மொத்தம் 8 கொட்டை இருக்குது பாருங்கள். இந்த கையில் ஒன்று வச்சுருக்காரு. என் பாப்பா இதை வந்து விட மாட்டேங்கிறான். நல்ல ஒரு வேஸ்ட்டான ஒரு சட்டியில் வந்து நல்லா வறுத்துருக்காரு. இவ்வளோ நேரமாக வறுத்துருக்காரு. ஆறிடுச்சு. இப்போ வந்து அதை உடைக்க போகிறாங்க. உலக்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. பாருங்க, இந்த இதுக்கு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப புகையாக வந்துச்சு. இந்த கொட்டைக்குள்ளே வந்து பால் இருக்கும். பால் வந்து வறுக்கிறதுல அந்த பாலெல்லாம் வந்து வெளியே போய் இந்த மாதிரி கரையன்னு வந்திருக்கு. அதனால தான் கொட்டையும் வந்து நல்லா பாருங்கள் உப்பி போயிருக்கு. எங்கள் பாப்பா உடைக்கிறதுலேயே வந்து இதை எடுத்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து கையில் வந்து உடைச்சதுனால துண்டு துண்டாக போயிடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளே நேச்சுரலாக வறுத்து முந்திரி உண்மையானது எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா மாவுங்கிறாங்க, முந்திரி இல்லைங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளே முந்திரி கொட்டையிலேருந்து எடுத்துருக்கோம். எங்கள் பாப்பா இப்போ சாப்பிட போகிறான். பாப்பா அதை எடுக்காது, சின்னதாக எடுத்துக்கோ. இங்கே பாருங்கள், பாப்பா அழகாக சாப்பிட்ருச்சு. வாயில் போட்டுருச்சு. பாப்பா கடிச்சு சாப்பிட்ணுன்னாடா. 2வது உடச்சிட்டிங்களா? பாருங்க, அது வந்து கரெக்டாக ஷேப்பாக வரம்படிக்கு முழுசாக. ஆமாம், ரொம்ப கருகுதாகிடுச்சான். ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் பண்ணோம்னா அடுத்து ஒரு தடவை பண்ணோம்னா நல்லா கரெக்டாக வந்துடும். ஒரு கொட்டையாவது முழுசாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு இதை முழுசாக வந்து உடையாமல் எடுத்துட்டோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து நல்லா கருகிற மாதிரி வறுத்துட்டாங்க. நல்லா முந்திரியை இது சாப்பிட்டா நல்லா இருக்குது. நல்லா வறுத்தது. நம்ம எப்பயும் பச்சையாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து உரைப்போம். அவங்கெல்லாம் அது பச்சை முந்திரி எப்படி தான் வச்சுருக்காங்களோ. இது நல்லா வறுத்தாச்சு. எதுவுமே உடஞ்ச மாதிரி வரல. என் கையிலேருந்து கீழே போட்டோன்னே உடஞ்சிருச்சு. இது நாங்கள் உடைக்க நானும் என் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த பாருங்கள், அரை முந்திரி நல்ல முழுசாக வந்துருக்கு. இதை உடைக்க நானும் என் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது முழுசாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் நட்ஸு பிடிக்கும். ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவா. சாப்பாடு சாப்பிட்றதோ என்னமோ இது 2 ஏதோ 1 2 முழுசாக அவங்க 1 சாப்பிட்றதே பெருசு. அதனால் வந்து இதை உடைக்க சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? எங்களுக்கு கமெண்ட்